அதான் சொல்லக்கூடியதான மாக்கி தாலை ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே தயாரிக்கலாமா. முதல்ல கருப்பு உளுந்த நல்ல தண்ணியில் ஊற போட்டுடலாம். வெங்காயத்தை அப்படியே ரஃப்பாக சாப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் வேணுனாக்கா அதை வந்து எண்ணெய் இல்லாமல் வதக்கிக்கலாம், அல்லது மைக்ரோவேவ் அவனில் கூட வச்சு வதக்கிக்கலாம். 3 பழுத்த தக்காளிகள் 1 வெங்காயம் அப்படிங்கிற அளவு இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 12 மணி நேரம் போல் ஊறின கருப்பு உளுந்துலேருந்து தண்ணியை ஒரு உலோக வடிகட்டியில் போட்டு வடிகட்டியிருக்கேன். இந்த பாத்திரத்துலேயே அப்படியே இந்த தக்காளியை ஒன்றுத்தையும் ரெண்டாக வெட்டி அதில் போட்டு ஜஸ்ட்டு மூடிட்டு சும்மா அந்த தோல் உரியிற வரைக்கும் அந்த தண்ணியை கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ நல்லா அந்த தோல் உரியிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இது அப்படியே ஒரு உலோக வடிகட்டியில் போட்டு அந்த தண்ணியை அப்படியே கருப்பு உளுந்துலேயே நம்ம போட்டுடலாம். ஸோ கருப்பு உளுந்து ஊற வச்சதான தண்ணியிலேயே நம்ம தக்காளியை வேக வச்சு தோல் உரித்து அந்த தண்ணியை திருப்பி கருப்பு உளுந்துக்கு போட்டிருக்கோம். இப்போ இந்த தோல் உரிச்சதான தக்காளிகளை ஒரு பிளெண்டரில் போட்டு நல்ல பியூரியாக தயாரிச்சாச்சு. அதே மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணதான ஆனியன், இது நீங்கள் தேவையாக இருந்தாக்கா மைக்ரோவேவ் அவனில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இது எப்படி எண்ணெய் இல்லாமல் பச்சை வாசனை போக மைக்ரோவேவ் அவனில் வச்சு எடுக்கலாங்கிற வீடியோவை நாங்கள் மைக்ரோவேவ் அவன் டிப்ஸோடு போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், அல்லது நீங்கள் வந்து அப்படியே பச்சையாக கூட அரைக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை பியூரியாக அரைச்சாச்சு. ஸோ அந்த வெங்காய பியூரியையும் தக்காளி பியூரியையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஸோ முதல்ல வெங்காய பியூரியை போடுறேன். அதுக்கப்புறம் அந்த தோல் உரித்து நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணதான அந்த தக்காளி பியூரியையும் அந்த வெங்காய பியூரியோடையே போட்டுக்கிறேன். இப்போ வந்து அந்த கருப்பு உளுந்தில் நம்ம வந்து தக்காளி வேக வச்சதான தண்ணியே வடிகட்டியாச்சு உலோக வடிகட்டியில் போட்டு. இப்போது இந்த கருப்பு உளுந்துக்கு பிரிஞ்சி இலைகள், சோம்பு, வெள்ளை மிளகுத்தூள், கிராம்பு, கசகசா, இந்த கருப்புளுந்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் வச்சிடலாம். நம்ம அந்த கருப்புளுந்து ஊற வச்சதான தண்ணியே வடிகட்டி அதுலேயே தக்காளியை பிளான்ச் பண்ணி தோலியை உரித்து அந்த தண்ணியே திருப்பி அந்த கருப்பு உளுந்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதானது. அந்த கருப்பு உளுந்து நியூட்ரிஷனையும் நம்மளுக்கு அந்த தண்ணியில் ஏதாவது சீப்பாக இருந்தாக்கா அந்த நியூட்ரிஷனும் நம்மளுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு நல்ல கலரும் வரும். இதை 5 விசில் போல் இந்த ப்ரெஷர் குக்கரில் விட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே அதை நல்ல ப்ரெஷர் குக் பண்ணலாம். மீன்வைல் ஒரு வானிலையில் நல்ல ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் பட்டர் அண்ட் கீ போட்டு அதில் நம்ம செஞ்சதான தக்காளி வெங்காய பியூரியை போட்டு நல்ல லோ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கலாம். இது கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது நம்ம லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கணும். இதுக்கு தேவையான அளவு இஞ்சி விழுது, சிவப்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சோம்பு, கசகசா, கசூரி மெத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான காய்ந்த வெந்தயக்கீரை இலைகள். இது ஆஸ் ஆல்வேஸ் ரூல் தான். நல்லா அது உள்ளங்கைக்கு நடுப்புற வச்சு பொடிச்சு அதை வந்து இந்த கிரேவிக்கு ஆட் பண்ணலாம். சீரகம் எல்லாம் சேர்த்து அப்படியே லோ அல்லது மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அப்படியே நடுப்புற கலரி விட்டு இந்த கிரேவி அப்படியே குக் பண்ணலாம். நடுப்புற ஒரு டாலப் ஆஃப் பட்டர் சேர்க்கலாம். இது 200 கிராம் நம்ம வந்து கருப்பு உளுந்து எடுத்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 200 கிராமே இதுக்கு பட்டர் அண்ட் கீ தேவைப்படும். அப்போ தான் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வரும். ஸோ நடுப்புற நீங்கள் வேணால் கூட இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணலாம். மீன்வைல் நம்மளோட கருப்பு உளுந்து நல்ல குக் ஆயிடுச்சு. அப்படியே மேஷ்டு கன்சிஸ்டன்சிக்கு 5 விசில் ப்ரெஷர் குக்கரில் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஒரு 15 நிமிஷம் நான் அப்படியே சிம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நல்ல ஒரு 1 மணி நேரம் போல் வதங்கியதான அந்த கிரேவியில் அந்த கருப்பு உளுந்தை சேர்த்துட்டு திருப்பியும் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 1 மணி நேரம் போல் அப்படியே இதை சிம்மர் பண்ண விடணும். நீங்கள் தேவையாக இருந்தாக்கா நடுப்புற இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக 200 கிராம்ஸ் கருப்பு உளுந்துக்கு 200 கிராம்ஸ் நீங்கள் பட்டர் அண்ட் கீ சேர்த்துருக்கணும். இப்போது அது நல்ல 1 hour போல் குக் ஆன உடனே இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கினா
மாக்கி தால் அல்லது காலா தால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நம்ம வீட்டில் தயார்.